رسول الذي قد خص بالكرم الله يكفي إليه أنواع رفلك அல்லும் பகலும் முன்கண் ஆதரவே இப்படியே என்னுடைய இருதயத்தில் அன்னூரோகி தப்பாமல் எங்களுக்கு தங்கள்வியானவியே வபூபே சுபானி மசுகே ரமானி இந்திலே நூரானி மையத்தே ஜிலானி ரலியல்லாஹு தஆலா نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வின் பேரருள் பெரும் கருணை நம் அனைவர்களையும் உலகத்தில் மனிதர்களாக படைத்து அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை உடையவர்களாக படைத்து அதிலும் குறிப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே படைத்து இன்னும் செல்ல போனால் அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய அருமையான சபையிலே மனிதர்களை ஒன்று கூட்டினான் இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வால் அவர்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் அவுலியாக்கள் என்றால் யார் என்று நம்மிடத்திலே கேட்டால் எல்லோரும் சொல்லுவோம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்களுக்கு பயமோ கவலையோ கிடையாது. பயம் இல்லாதவர்கள், எந்தவித கவலையும் இல்லாதவர்கள், எதை பற்றும் கவலை இல்லாதவர்கள், வருங்காலத்தை பற்றி பயமோ கழிந்த காலத்தை பற்றிய கவலையோ இல்லாதவர்கள் வலிமார்கள் என்று நாம் எல்லாம் வேகமாக பேசிவிடுவோம். அது ஒரு வகையில் என்று சொல்லுவதை விட அது உண்மைதான். அது யாரும் குறை சொல்லிவிட முடியாது. ஆனால் வலிமார்கள் அந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுனா என்ன என்றால், நாம் எல்லாம் நினைச்சிருப்போம், குர்ஆன் சொல்லை பிரகாரம் நடக்க வேண்டும், ஹதீஸில் வந்ததை பிரகாரம் நடக்க வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்வோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. அவ்வப்பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அந்த உத்தரவை எல்லாம் தலைமையில் ஏற்று நடந்தார்கள் வழிபார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக உத்தரவு வருமா என்று நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரும், உங்களுக்கும் வருகிறது, எனக்கும் வருகிறது. ஆனால் அது அல்லாஹ்தான் உத்தரவிடுகிறான் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அம்மா நிலைமையில் அப்படி இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வருவது என்றால் எப்படி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுனா என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதன் பிரகாரம் நடந்தார்கள். அவர்கள் தன்னுடைய ஒரு குருவுக்கு, ஒரு செய்கைக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அதனால் இன்று வரை அவுலியாக்களாக எதை பற்றியும் பயமில்லாதவர்களாக, யாரை பற்றியும் பயமில்லாதவர்களாக, எதை நினைத்தும் கவலைப்படாத அவர்கள் நித்திய ஜீவன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் இன்று பாப்பா எஜமான் ஹாஜா ஷேக் அலாவுதீன் அல் ஹசனி சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய விசேஷத்தை கொண்டாடுபவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல.
அவர்கள் அவங்களுடைய செய்திக்கு எந்த குருவிற்கு கட்டுப்பட்டார்கள். ஒரு குருவிடத்திலே யார் தன்னை அர்ப்பணித்தார்களோ அவர்கள்தான் வழியாக ஆக முடியும். அவர்கள்தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். யாருக்கு வேண்டுமானாலும் பையத்து கொடுத்து விடலாம், யாரு வேண்டுமானாலும் பையத்து வாங்கி விடலாம் என்பதல்ல. அவர்கள் தங்களுடைய செய்கிடத்திலே வந்தார்கள். யாரு? எஜமா வந்தாங்க. அவங்க முன்னாடி வச்சுதான் நான் சொல்றேன். அவங்க செய்க சொன்னாங்க, உனக்கு நான் பையத்து தரணும்னு சொன்னா ஒரு நிபந்தனை, சுடுதண்ணி பானையில கொதிச்சுகள் இருக்குது, அதுல போய் முங்கி குடிச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. நாம எல்லாம் குதிக்குவோமா? போய் அங்கீனாச்சும் ஒரு பையத்துக்கு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்க செய்கு அவுலியானா என்ன? நாங்க இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? செய்கு அவுலியானா நாங்க வந்து கேட்போம், கேட்டா கொடுக்கணும். கடையில வியாபாரம் நடக்கலையா, அவங்கள்ட்ட வருவோம், மரியாதை வியாபாரம் வந்துடணும். இல்லை நீ அவுலியாவே கிடையாது. நிலைமை அப்படி ஆகி போச்சு. உடம்பு சரியில்லையா, நாங்க வருவோம், பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். வேணும்னா உங்க காணிக்கை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா போடுறோம். ஆஸ்பத்திரியில போய் 200 300 500 1000 கூட கொடுத்து வருவோம். உங்க காணிக்கை உங்க உண்டியல்ல வேணா காணிக்கை ஒரு 20 ரூபா வேணா போடுறோம். நீங்க வீட்டுக்கு போகலாம். ஆனா எங்களை சரி பண்ணிடணும். சரி பண்ணிடல, அவர் அவதியா கண்ணு முடிச்சு பார்க்க மாட்டேங்க, நாங்க திட்டுவோம். நம்ம நிலைமை அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க வந்து சொன்னா நீங்க கேட்கணும். நீங்க கேட்கிற இறங்களுக்கு நீங்க கட்டுப்படணும். யாருக்கு? நமக்கு அவங்க கட்டுப்படணும். அந்த மாதிரி புத்தியை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு மட்டும் இல்ல, அல்லாவையே அந்த நிலைமையில தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாவையே அவன் சொல்லப்படி கேட்கக்கூடியவர்களாக நாம இல்ல. நானும் எவ்வளவோ அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, உடம்பு சரியில்லை, சரியாக்கடா சரியாக்கடா. அவன் சரியாக்க மாட்டேங்கான். அவன் என்ன கட்டையை பிடிச்சு பார்க்க மாட்டேங்கான். அவன் சரியில்லை அல்ல, அப்படி அல்லாவே ஒரு நிமிஷம் குறை சொல்லிட்டு போயிடுறான். இது இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவது இருக்கிறது, இது ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய வார்த்தைகள். தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிவந்தால், இதுவரைக்கும் வந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அப்படி இனிமேல் வரக்கூடாது. வந்தால் அது குஃப்ருடைய அடையாளம், ஈமான விட்டே வேட்டு வைக்கக்கூடிய அடையாளம். விளங்குங்களா? எந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு எலக்ட்ரிஷியனையோ ஒரு பிளம்பரையோ அல்லது ஒரு கொத்தனாரையோ வீட்டுக்கு வேலைக்கு கூட்டு வந்திருக்கோம் வச்சுக்கோங்க. வீட்டுல வேலைக்கு கூட்டு வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு 800 ரூபா அல்லது 1000 ரூபாய் சம்பளம் பேசி கூட்டு வந்திருக்கோம். அவரு வேலை பார்க்கிறார். வேலை பார்க்க கொஞ்ச நேரம் சாயா குடிக்கிறாங்கிற பேரை கொஞ்சம் நேரத்தை ஓட்டுறார். நடக்குதா இல்லையா? வேலை சாயா குடிக்கிறாங்கிற பேர் அது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அது கம்மிதான். மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு, அந்த பிரேக்குங்கிற பேர் அவரு கொஞ்சம் பெரிய பிரேக்கா போடுவாரு. அடுத்த யூரின் பிரேக்கு, அந்த பிரேக்கு இந்த பிரேக்கு நிறைய பிரேக்கு போடுவாரு. நம்மளும் பாதுகாத்து இருப்போம். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. சொன்னா இடையில போட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? வருத்தமா தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். வேற வழி இல்லை. சாயங்காலம் போல கொஞ்சம் மனசு எரிஞ்சுக்கிட்டே சம்பளத்தையும் கொடுப்போம். நடக்குதா இல்லையா? சாயங்காலம் போல என்ன செய்வோம்? சம்பளத்தை கொடுக்கும் போது ஒன்றையில வேலையே பார்க்க சும்மாவே சுத்திக்கிறேன்னா வேற வழி இல்லை, என்ன செய்ய முடியும்? உங்களை கொடுத்தாச்சு, கழுதையை கட்டியாச்சு. முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு போயிடும். வேற ஒருத்தரும் வரமாட்டான். வயல் எரிஞ்சுக்கிட்டே சம்பளத்தை கொடுப்போம். இது நடக்கும். வேலை பார்க்கலன்னா இது நடக்காது. வேலை பார்த்தோம்னா மனம் போந்து பேசுற சம்பளம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவும் சம்பளம் கொடுக்கும். அது நம்ம பழக்கம் மாதிரி. வேலை பார்க்காம கொஞ்சம் ஓபி அடிச்சாருன்னா கொஞ்சம் ஒன்றும் சொல்லவும் முடியாது. இருந்தாலும் சமயங்களை சொல்லுவோம், முறைச்சு பார்ப்பான். நம்மளை ஒரு முறைச்சு பார்ப்பான். இருந்தாலும் வயசுல சம்பளம் கொடுப்போம். அவன் வந்து உட்கார்ந்துட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா, படுத்துக்கிட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வோம் சொல்லுங்க? வேலையே இடையில கிடந்தாலும் பரவாயில்ல, நீ போட, உனக்கு காசே தர மாட்டேன் போடன்னு சொல்லுவோமா இல்லையா? இதே போலதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவதை மனம் உவந்து அல்லாஹ் தஆலா தருகிறார். ஒரு சில தொழுகை கொள்வல, ஒன்ற நோம்பு வைக்கல அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? பிள்ளைகளவாமா இந்த சம்பளம் வயது ஏற்றி கொடுத்தமா இல்லையா? 700 ரூபாய் சம்பளத்தை இதே மாதிரி நாசமா போறவன் சொன்னபடி கேட்க மாட்டான். இருந்தாலும் வேற வழி இல்லை, என்ன செய்ய முடியும்? நான் படைச்சு தொலைச்சிட்டேன், உன்னை படைச்சு தொலைச்சிட்டேன், வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்காக வேண்டி தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தொழாதவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சில பேர் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான், தொழ மாட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு கண்ணு இல்லையா காது இல்லையான்னு உலகத்துல கேட்பான். இப்படி கேட்டா
எப்படி வேலைக்காரன நீ வேலை பார்த்தது போதும் இங்கனையே கட்டி கரண்டி இறந்து கழுவிட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்றோமோ, இதை போல யாரெல்லாம் தொழ மாட்டேன் என்று சொன்னார்களோ, முடியாது என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை கேள்வி கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கு காபீர் என்று அல்லாஹ் தஆலா முடியும். புரிஞ்சுங்களா? அப்ப இன்னைக்கு மனசுல வச்சுக்கணும், நம்ம வீட்டுல ஒரு மையத்து வந்துட்டா போதும், அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா அங்க உட்காந்து அதுல வேற உண்மையிலே மனசு எதுன்னு சொல்றது இல்ல. யாராவது ஆள் வந்துட்டா போதும், சொந்தக்கார வந்துட்டோம்னா அவங்க முன்னாடி இவன் சீன் போடுறாங்க. ஆனா உன் வீட்டுல தான் மையம் எதுக்கு சீன் போடணும்? மனமு வந்து வந்தா பிரச்சனை வேற விஷயம். மனமு வந்து வரல சீன் போடுறாங்க வீடுகள்ல. சீன் போட அழுதுட்டு கொஞ்சம் வேலை மைக்கு அந்த பொம்பளைங்க போடுற சீன் ஓவர் சீனா இருக்கும். பாத்தீங்களா? என்ன நீங்க பார்த்து ரசிச்சீங்களா என்னன்னு தெரியல. உட்கார்ந்து அழுவாங்க. அழுதுட்டு பக்கத்துல திரும்பி அவ வந்தாளான்னு கேட்பாங்க. அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, இது என்ன கேள்வி? அது இங்க கொஞ்சம் அழுவுற எல்லாம் போயிட்டே எல்லாம் சொல்லி போட்டு அவ வந்தாலும் அவன் வரமாட்டா, எனக்கு தெரியும். அவ அன்னைக்கே ஒரு மாதிரியா முறைச்சிட்டு போனா அங்க வரையா அந்த சிங்கிள் கேப்ல கூட புறம் பேசுறோம். புரியுதுங்களா? அருமையான சகோதரர்களே, இறந்த வீட்டிலோ ஒரு சின்ன துக்கம் வந்து விட்டாலோ அல்லாஹ்வை குறைத்து பேசிவிடக் கூடாது. இது ஈமானுக்கு ஆபத்தான விஷயம். நம் வாழ்க்கையில நடந்தா சில விஷயங்களை விட்டுறணும். அழுவன பிரச்சனை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவ கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஏதோ பேசணும்னு நினைச்சேன், என்னமோ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்னமோ செய்தியை டைரக்ஷன் திருப்பி விடுறாங்க, எதுக்குன்னு தெரியல, இதெல்லாம் வர்றது நான் சொல்லிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்து வீட்டுல மார்களை அடித்துக் கொண்டு அழுவாதீர்கள், சட்டையை கிழித்துக் கொண்டு அழுகாதீர்கள், ஒருவர் இறந்ததற்காக வேண்டிய மொட்டை அடித்துக் கொள்ளாதீர்கள், கன்னத்தில் அடித்துக் கொள்ளாதீர்கள், அந்த மாதிரி அழுகாதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, இன்னல் மையத்த லை வாஸபு பி புகாயி அஹ்லிஹி அலைஹி. மையத்து வீட்டுக்காரங்க அழுவுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுறது நியாயமா? அது மையத்து வீட்டுல அழுவுறதுனால யாருக்கு வேதனை செய்யப்படுதான்? மையத்துக்கு வேதனை செய்யப்படுறான். அதை அழுவுறது இவன், அவருக்கே வேதனை செய்யப்படும், இறந்தவருக்கு. ஏன் தெரியலையே? யாரு தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இவர் தப்பு செஞ்சாரா பக்கத்து வீட்டுக்காரருக்கு தண்டனை கொடுத்தாங்க. என்ன நியாயம் இது? நியாயம் இல்லையே. அதுக்கு நமக்கு பெரியவர்கள் விளக்கம் தெரிகிறார்கள். இல்லை, அழுகிறது என்றால் எப்படி அழுகுறாங்கன்னு பார்க்கணும். என்ன அழுவாங்க? வா நீங்க போயிட்டீங்களே, இன்னும் எனக்கு பட்டு புடவை எடுத்து தரது யாரு, எனக்கு பூவும் பொட்டு வாங்கி வைக்கிறது யாரு, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது யாரு, இப்படி சொல்லித்தானே அழுவாங்க. இப்படி இதை சொல்லிட்டு அழுவாங்க. எல்லாம் சுயநலமான அழுகை. அவர் மையத்தில் இறந்தவர் நினைச்சு அழுகிறது யாரு? தன்னை நினைச்சுதான் அழுவாங்க. சுயநலம். உலகத்துல எல்லாம் அல்லாஹ்வை தவிர, ரசூலை தவிர, அவுலியாக்களை தவிர யாராக இருந்தாலும் சுயநலம். நான் எப்படியாவது ஒரு கடை வச்சு குளத்தெல்லாம் நினைச்ச எங்க வாப்பா அதுக்குள்ள போயிட்டாரு, முடிஞ்சு போச்சா, அவரை வச்சுதான் இவரு குலைக்கன்னு பார்த்தாராம். நடக்குது பாருங்க. என் பவன் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், படிச்சுட்டான், வெளிநாட்டுக்கு போயிட்டான், இன்னும் நம்ம கவலை இல்லைன்னு நினைச்சேன், போய் என்ன கழிக்க விட்டுட்டு போயிட்டானே. அது நடக்குதா இல்லையா? இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. பெரியவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அழுகும் பொழுது என்ன அப்படி இந்த மாதிரி நான் சொன்னா இல்லையா, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது யாரு, எனக்கு சாப்பாடு போடுறது யாரு, எனக்கு பட்டு புடவை எடுத்து தர்றது யாரு, நகை எடுத்து தர்றது யாரு, நட்டு எடுத்து தர்றது யாரு, இப்படி சொல்லி அழுதாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கிறான், இவ்வளவு நாள் அவன் மனைவிக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன், அல்லாஹ் வாங்கி கொடுத்தான்னு சொன்னியா நீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடான். அல்லாஹ் மறைச்சு ஒன்னத்தான காட்டினேன். அல்லாஹ் மறைச்சு ஒன்ன காட்டினியா இல்லையா? அல்லாஹ் மறக்கடிச்ச ஒன்ன காட்டுன, அல்லாஹ்வுக்கு நிகராக உனக்கு உன்னை காட்டினா நீ சிறுக்கு வைத்தாய், அதனால் தண்டனை. உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்த, சரி கொடுத்துட்டு அல்லாஹ்வை காட்டினியா ஒன்ன காட்டினியா? ஒன்ன காட்டினதுக்காக வேண்டி தண்டனை. புரியுதுங்களா சொல்றது? ஆனா இது இன்னொரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டு உஹது போறத அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, எங்க சின்ன வாப்புக்கு அழுகுறதுக்கு ஆள் இல்லையான்னு கேட்டாங்க. கேட்கறது யாரு? முகமது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க சின்ன வாப்பன் அனாதையா,
அழுகுறதுக்கு ஆள் இல்லையா, அழுவுங்க அவங்களுக்காக வேண்டின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா ஒப்பார வைக்க கூடாது, அதை செஞ்சு அழுகலாம் மார்க்கம் அனுமதிக்குது. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள இறந்துட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அழுக கூடாது சொன்னீங்க, நீங்க அழுகிறீங்களே அப்படின்னா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ரஹமத்துமா, மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கருணையை கொடுத்திருக்கான், இது கருணையின் வெளிப்பாடுன்னு சொன்னாங்க. அப்ப சாதாரணமா உட்கார்ந்து துக்கமா உட்கார்ந்து அழுகலாம். இன்னும் சொல்ல போனா வாயை திறந்து உளரக்கூடாது. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரிதான், மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு கண்ணீர் வடிக்கலாம். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என் மனசுல என்னமெல்லாமோ ஓடுது, மனசுல என்னமெல்லாமோ ஓடுது, வெளியே சொல்ல முடியல, சொன்னா காதிலா போயிடுவோமெல்லாம் சிந்தனை வருது. என்ன சொல்றாங்க, வெளியே சொன்னா காதிலா போயிடுவோமெல்லாம் சிந்தனை வருது. அப்படி என்ன அர்த்தம்? முதல்ல சொன்னல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு என்னடா அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான், நிறைய நடக்குதா இல்லையா? ஏன்டா அல்லாஹ் இப்படி போட்டு சோதிக்கிற, அப்படி சோதிக்கிற, இதை செய்யற அப்படின்னு எல்லா சிந்தனையிலும் ஓடுது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரிலாம் மனசுல ஓடுது, போட்டு உடைச்சு கொட்டணும்னு தோணுதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உடைக்கிறீல, வாயால சொல்லல, மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சீல, அல்லாஹ் மன்னிச்சு, மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு குலுக்கி கொஞ்ச நேரம் விட்டு போட்டு போயிட்டனா அல்லாஹ் உள்ள மன்னிச்சிருவான். ஆனா அதை போட்டே குலுக்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டே கூட நேர்காலமா ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆபத்து, வெளியே வாயை விட்டு சொன்னாலும் ஆபத்து. புரியுதுங்களா? மனசுக்குள்ளே கொஞ்சம் வச்சிருந்து அப்படியே பெண்ணு குலுக்கிக்கிட்டு தான் போயிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஒரு வீட்டுல மையத்து வீடு, பெண்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உமர் நாயகம் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, பொம்பளைங்க அழுகுறத பார்த்து பெருமானார் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாட்டை எடுத்து போய் அடிக்கிறாங்க. போய் யார போய்? பெண்களை போய். மையத்து வீட்டு ரசூலுல்லாஹ் அழுவ கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க என்ன அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அவ பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது அவங்க துக்கத்தினால அழுகுறாங்க, வந்து நம்ம அடிக்காதீங்க, கூப்பிட்டுருங்க. இதையும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ என்னன்னா அழுகலாம் தப்பில்லை, ஒப்பாரி வைத்து விடக்கூடாது, குறைகளை சொல்லி அழுது விடக்கூடாது, பிறர்களை பகட்டுக்காக வேண்டி அழுது விடக்கூடாது. நீங்க அதான் நடக்குது. 4 பேர் வந்து நம்மளை அழுகுறாங்க, தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருக்காக வேண்டி அழுவது, இவருக்காக வேண்டி அழுவது, இந்த மாதிரி பண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த பழக்கத்தை தொழாவிட்டா தொழாம ஒரு தொழுகலே வேற விஷயம், தொழுக மாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக இருந்தால் அது ஈமானுக்கு உலை வைக்கக்கூடியதாக ஆகும். அல்லாஹ்வுக்கு புறனாக ஒரு விஷயத்தை பேசிவிட்டால் அது உலை வைக்கக்கூடியதாக ஆகிவிடும். ஈமானுக்கு உலை வைக்கிறது, வேற எந்த உலை வைக்கல, ஈமானுக்கே உலை வைக்கிறதாக ஆகும். உண்மையான பெரியார்கள் சகோதரிகள், எதுக்கு சொல்றேன்? அவுலியாக்கள் என்றால் இந்த நிலைக்கு வருவதற்கு அவர்கள் மிகப்பெரிய பாடுபட்டு எஜமான அவங்க செய்து சொல்றாங்க, உனக்கு பையத்து தரணும்னா கொப்பரையில பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அதுல போய் குங்கி எங்கவா, உனக்கு பையத்து தர்றாங்க. யோசிக்கவே இல்லை, நேரம் போனாங்க, உள்ள போய் குங்குனாங்க, வெளியே வந்துட்டாங்க, போய் அயாச்சாரம் வந்துட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, உனக்கு தெரியணுமா இல்லையா? யாருடைய சொல்லு தெரியணும், அவுலியாக்களுடைய சொல்லு தெரியணும். இன்னைக்கு அவுலியாக்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், தொழுவ போனா போக மாட்டோம், ஒரு குத்துவலுக்கு வாங்கி வேணா வச்சுக்குவோம். நம்ம பழக்காதுதான் என்ன எஜமா கனவுல வந்து வீட்டுல உன் பிரச்சனை தீரணும்னா, உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா என்ன செய், ஒரு குத்துவலுக்கு வாங்கி வை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா உடனே குத்துவலுக்கு வாங்கி வச்சுக்குவோம். இதே எஜமா வந்து நீ 5 வேளை தொழுக சரியா தொழுதுட்டு வாமா, தொழுது திக்கு நிறைய ஓதுனா அதையா நீ சொல்ற, அதை நீ சொல்லக்கூடாது, அது ஏன் இஷ்டம். நடக்குதா இல்லையா? குத்து விளக்கு வேணா வாங்கி வைக்கிறோம், ஒரு 10 பேர் சாப்பாடு வேணா வாங்கி கொடுத்துறான், என்ன எதையும் செய்ய சொல்லாது. நான் தொழுக மாட்டேன், இது தொழுகிறதே பெரிய விஷயம். தொழுகிறது ஒரு தடவை மழையெல்லாம் மழை பெய்யாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னங்க மழைகளே உடனே பெய்யல, என்ன செய்ய சொல்றீங்க? நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கோம், ஊருக்குள்ள பாவம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு, என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க திருப்பிட்டாங்க, எல்லாம் தொழுவதான் செய்யறாங்க, போறதான் செய்யறாங்க, எல்லாம் மன்னிச்சுட்டு போக வேண்டியதான் ரொம்பவும் எல்லாம் எதிர்பார்க்கறது. அவங்க என்ன ரொம்ப கேள்வியை பாருங்க,
இப்படி இல்லாம அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அப்படின்னு தவறான சில வார்த்தைகளை கூறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு புறம்பான வார்த்தைகளை விட்டுவிடும். அப்ப என்ன செஞ்சாங்க? முதல்ல பையத்து வாங்குறதுக்கே அவ்வளவு பெரிய கஷ்டம். அல்லாஹ்வுடைய உத்தரவாக பார்த்தான். தன்னுடைய குருவுடைய உத்தரவை அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றார்கள். அதே மாதிரி தொழுகையை விட்டாங்களா? இல்ல. நோம்ப விட்டாங்களா? இல்ல. அனுதினமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே இருந்தார்கள், அதிலேயே திளைத்து இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட உயரிய ஒரு நிலை, எந்த நிலை நல்ல தெரியும். அவங்க அல்லாஹ்வை பற்றி விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். வாழ்நாள் செஞ்சதெல்லாம் என்ன? அல்லாஹ்வை பற்றி சொன்னாங்க. அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். இஹ்சானுக்கு கூலி இஹ்சானை தவிர வேறொன்றும் இல்லை. அதுல என்ன சொல்லப்படுது? இஹ்சானுக்கு கூலி இஹ்சானை தவிர வேறொன்றும் இல்லை. இஹ்சான்னா என்னங்க? சீரணி வந்தா எல்லாம் மறந்து போயிடும் உலகத்துல. ஏன் வந்து அல்லாவே மறந்து போயிடலாம், பயான ஞாபகம் இருக்கும். இஹ்சானுக்கு கூலி, இஹ்சான் என்றால் அல்லாஹ்வை நினைத்தல், அல்லாஹ்வை பார்த்தல், அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்தல். இதற்கு கூலி என்ன? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நினைவு கூறுகிறான், அதான் அர்த்தம். அப்போ தங்களுடைய வாழும் காலத்திலே அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்தார்கள், அல்லாஹ்வை நினைத்தார்கள், அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். யாரு? எஜமான் ஷேக் அலாவுதீன் பாப்பாவு எஜமான் இப்படி செய்து கொண்டு இருந்தார்கள். இதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தில நீங்க இருந்த நாள் வரைக்கும் என்ன நினைச்சீங்க, என்ன பத்தி நீங்க பேசுறீங்க, அதற்கு பகரமாக நீங்கள் இறந்து விட்டாலும் நான் இருக்கும் காலம் வரை, நல்ல தெரியணும், நான் இருக்கும் காலம் வரை உங்களை நினைத்துக் கொண்டே இருப்பேன், உங்களையே நினைக்க வைப்பேன். நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை. யாரோ சிலர்கள் வந்து உங்களை பற்றி பேசிக் கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு அவங்க இருக்கும்போது இவ்வளவு பெரிய இடம் இருந்துச்சா தெரியல. அவங்க இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஊர் இருந்துச்சு, அது அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சா? இவ்வளவு தர்கா இருக்கா இல்லையா? இவ்வளவு பெரிய இடம் அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சா தெரியல. ஆனால் அவருடைய கண்டைக்கு சொந்த காசு கொடுத்து வாங்கினாங்களா? அவங்க பேரு போட்டு பத்திரம் இருக்கானா? இல்ல. ஆனால் அதற்கு பின்னால் வந்தவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தை வாங்கி இவ்வளவு பெரிய தர்காவை கட்டி இப்படி நிர்வகிக்கப்படுகிறது என்றால் அன்று அவர்கள் செய்த அந்த அன்று அவர்கள் அல்லாஹ்வை பற்றி போதித்ததுதான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாகூர்ல இப்படித்தான் எவ்வளவு பெரிய இடம், அவங்க வாழும் போது சின்ன ஒரு குடிசையில தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த அல்லாஹ் ஒரு திக்கு செஞ்சதுனால அவங்க பிள்ளை எல்லாரும் நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போகல, எல்லா பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடுது. குடும்பம் மட்டும் இல்ல, ஊரே உட்கார்ந்து சாப்பிடுது. கடை வாசல்ல எழுதி போட்டிருக்கான், தர்கா வழிபாடு சிறுக்கன் எழுதி போட்டிருக்கான். அவனும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆச்சரியமா இருக்கு. கடையில எழுதி போட்டுட்டு தர்கா வழிபாடு சிறுக்கு குபுரு எல்லாத்தையும் எழுதி போட்டுட்டு அவனுக்கும் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அவனும் அந்த வருமானம் தான் சாப்பிட்டு இருக்கான் பாருங்க. அவன் எத்தனை பேருக்கு உணவு அளிச்சுட்டு இருக்கிறாங்க. எதனால? அன்று அவர்கள் செய்த திக்கருடைய பவர். அதே போல நாம செய்யக்கூடிய திக்கர், நாம அல்லாஹ்வோடு உறவை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த உறவு அல்லாஹ் தஆலா நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சொத்து வாங்கி வைக்க தேவையில்லை, நிறைய பொருள்கள் வாங்கி வைக்க தேவையில்லை. அல்லாஹ்வை நினைத்தால் நம்முடைய சந்ததிகள் வாழ்வார்கள். அதை விடுத்து நான் சொத்தை வாங்க போறேன், சொகை வாங்க போறேன், காரை வாங்க போறேன், பங்களா வாங்க போறேன்னு சொன்னா அதை பாதுகாக்கக்கூடிய தகுதி கூட அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாம போயிடும். சகோதரர்களே, அல்லாஹ் தன் மனைவர்களையும் அவுலியாக்களை போல வாழ வைப்பாராக. எஜமான் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்தார்கள், நம்மையும் நினைத்து வாழ செய்வாராக. எஜமானுடைய விசேஷங்களுக்கு யாரெல்லாம் என் சின்ன ஒரு முயற்சி செய்கிறார்கள் அவருடைய குடும்பத்தாக சாபமாறு மற்ற வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லா பக்கம் என்னென்ன உதவிகளை செய்கிறார்களோ, என்னென்ன நேர்த்திக்கடனோடு வருகிறார்களோ, என்னென்ன நேர்மையத்தோடு வருகிறார்களோ, அதே போல எல்லாம் இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே அது ராசிபாக இருக்கலாம், திக்கராக இருக்கலாம், சலாத்து நாளியாக இருக்கலாம், கொடியேற்றுவதில் துவா செய்வதாக இருக்கலாம், அங்க ஆமீன் சொன்னவனாக இருக்கலாம். யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளை வந்தார்களோ அல்லாஹ் தஆலா எல்லாருடைய ஹாஜத்துகளையும் எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நம்ம குடும்பத்திலே உள்ள ஆண் பெண் கவல்களுக்கு அல்லாஹ் தஆலா சாலிகான ஜோடிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்து தருவானாக. நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர்கள் ஜோடிகள் சேர்த்து விட்டார்கள், அவர்களுக்கு மத்தியில் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே உல்பத்தையும் முகப்பத்தையும் சந்தோஷத்தையும் சுருக்கத்தையும் ஆபியத்தை கொடுத்தல்வானாக. எத்தனையோ தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தையும் விசாலமான வீடுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தல்வானாக. அதேபோல கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து கலிமாவோடு எழுந்து வரக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், வருமானம் இல்லாதவர்கள் அல்லாஹ் தஆலா விசாலமான வருமானத்தை, போதுமான வருமானத்தை, போதுமான ரிஸ்க் அல்லாஹ் தஆலா கொடுத்தல்வானாக. நம்முடைய ஆண் பெண்கள் அனைவர்களுக்கும் சிறார்கள் கல்வி ஞானத்தை கொடுத்து ஒழுக்கத்தையும் மார்க்க பற்றையும் அவுலியாக்கள் மேல் உள்ள பக்தியையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தல்வானாக. நம்மை விட்டு மறந்து சென்ற நானா அவர்கள், சுல்தான் நானா அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவங்க குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் நல்ல பகரத்தை கொடுப்பானாக. இங்க எப்படி வாழ்ந்தார்களோ இதை விட உயர்வான வாழ்க்கையை கபரில் அல்லாஹ் தஆலா ஒளிமிக்க வாழ்வாக, விசாலமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பானாக. அவர்களுடைய சிறு சிறு குறைகளை கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக அவருடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா பகரமாக ஆக்குவானாக. இந்த தர்காவுடைய நிகழ்வை அல்லாஹ் தஆலா கடைசி காலம் வரை கொண்டாடக்கூடியவர்களாக நமக்கு வாய்ப்பு அது நடக்கும். அதை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை நமக்கு சந்ததிகளுக்கு அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஜாஹி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بركة شيخي مرشدي مولاي وبحق لا إله إلا الله محمد رسول